ஒத்தையில் காட்டுக்குள்ளே போவாதடே, அங்கே வனதேவதை இருப்பா, அவன் உன்னை கொன்று விட்ருவா, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, புராணத்தில் எல்லாம் சொல்லியிருக்காங்கடே இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு, நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்மளை அதிர்ச்சி அடைகிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நீங்கள் கேள்வியும் பட்டிருப்பீங்க. இந்த கதையை ஒத்து போகிற மாதிரியே நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வந்திருக்கு. அது பல இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு. லா சிக்குவோப்பா சிம்ரே இதை எழுதி இயக்கியிருக்காங்க மோனிகா முர் சுர்ஜின். இந்த ஷார்ட் ஃபிலிமுடைய கரு டொமினிக்கன் நாட்டுப்புற புராண கதைகளில் இருந்து காட்டு தேவதையை மெயினாக எடுத்து பண்ணியிருக்காங்க இந்த கதையில். அதாவது எப்பேற்பட்ட ஆண்மகனாக இருந்தாலும் அவன் காட்டுக்குள்ளார ஒத்தையில் போகிறப்ப நரபலி வாங்கிடும் இந்த காட்டு தேவதை. என்னதான் நாட்டுப்புற கதையாக இருந்தாலும் காட்டு தேவதையாக இருந்தாலும் கதைன்னு ஒன்று பின்னப்பட்டால் தானே அது சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது மிலாக்ரா டேவிஸ் இவங்க 2 பேரும் காதலர்கள். மிலாக்ராவுக்கு தாய் தந்தை யாருன்னே தெரியாது. அவங்க கடைசி வரைக்கும் முற்பட்டு பார்க்குறாங்க. அவங்களுடைய தாய் தந்தையை கண்டுபிடிக்கவே முடியல. இது ஒரு புறம் இருக்க, டேவிஸ் அண்ட் மிலாக்ரா வீக்கெண்டை கழிக்கிறதுக்காக ஒரு காட்டுக்குள்ளார முகாமிட்டிருப்பாங்க. அப்போ ஒரு சத்தம் ஒன்று எழும். அந்த சத்தம் அப்படிங்கிறது புதுசாக இருக்கே அப்படின்ட்டு திரும்பி பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு ஒன்று நிற்பா. அது நிஜமாலுமே பொண்ணு தானா இல்லை வேறு ஏதாவது ஒரு சூப்பர் நேச்சுரலாக அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று தோணும். அவர் ஹெல்ப் ஒன்று கேட்பா. அதுக்காக நம்ம டேவிஸ் நானே உங்களைய காட்டுக்கு வெளியில் விட்டுட்டு வந்துடுறனே அப்படின்ட்டு போவாப்பில். கட் பண்ணால் இன்னொரு புதுசாக ஒரு சத்தம் ஒன்று கேட்கும் மிலாக்ராக்கு. என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரியாது. டக்குன்னு பார்த்தா டேவிஸ் பின்னாடி வந்துடுவான். பின்னாடி சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு சிரித்து பேசிகிட்டு இருப்பான். இவ பயந்துருவா. இவளுக்கு ஒரு எண்ணம் ஒன்று தோணும். அவள் போனால் போயிட போகிறா, இல்லை டார்ச் லைட்டு கொடுத்தா அவள் பாட்டுக்கு போயிடுவா, நீ அவளை கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்குறப்ப இவனுக்கு கோவம் வந்துடும். உடனே உனக்கு அவ்வளோ ஜெலஸ் இல்லை, அதை நீ எல்லாத்து மேலேயும் சந்தேகப்பட்டுருக்கிற, நான் யார் கூட பேசினாலும் பழகினாலும் நீ சந்தேகப்பட்டுருக்கிற அப்படின்னு. மிலாக்ராக்கு கோபம் அதிகமாக அவளுடைய உடம்பில் சிம்டம்லாம் மாற ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். சொன்னதுவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாள். டக்குன்னு டேவிஸோட தலையை கையில் பிடிச்சிடும். பிடிச்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுனா அந்த பொண்ணு கூட காட்டுக்கு வெளியில் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓலம் ஒன்று விடுவாள். அதாவது இந்த சத்தம் வேறு மாதிரி ஒன்று இருக்கும். தொடர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த சத்தம் ஒன்று எழ ஆரம்பிக்கும். அப்போ அவளுடைய உடலில் இருக்கக்கூடிய துணிகள் எல்லாத்தையும் கிளிய ஆரம்பிச்சிடும். அவளுடைய உடல், முகம் இது எல்லாமே வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கும். உடல் இடுப்புக்கு கீழே வேற ஒரு அமானுஷ்ய செயல் ஒன்று நடக்க ஆரம்பிக்கும். ஒரு டர் வேலையை காட்டிடும் பார்க்குறப்ப. காட்டு தேவதைகள் வன தேவதைகள்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த விஷயத்தை அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. படம் பார்க்குறப்ப அது புரியாது. ஒரு தடவை பார்க்குறப்ப அதை 2வது தடவை 3வது தடவைன்னு போட்டு அந்த படத்தை பார்க்குறப்ப தான் தெரிய வரும், ஏதோ ஒரு விஷயத்தோடு இங்கே ரிலேட் பண்ணிகிட்ருக்கா இவ அப்படிங்கிறத. ஸோ அதை இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் வெளிப்படுத்துவாங்க. டெக்னிக்கலாக இந்த படம் விஷுவலாக ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. அதே போல் சவுண்ட் எஃபெக்ட், அந்த ஓலத்தினுடைய வைப்ரேட் அந்த காடு ஃபுல்லாக ட்ராவல் ஆகி எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 360க்குள்ளார கேமரா அப்படி போயிட்டு நிற்கிறப்போ ஒரு சில சிம்டமெல்லாம் காட்டிகிட்ருக்கோம். இந்த படத்தினுடைய எண்டு அப்படிங்கிறது ஒரு நேர்த்தியாக, ஒரு அழகாக, அதாவது உங்களுடைய தலைமுடி கைமுடி எல்லாம் ஜிவ்வுன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். ஒரு ஒர்த்தபுளான ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இந்த படம். இந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க கமெண்டில். நம்ம சேனலில் மற்ற நாட்டினுடைய திரைப்படங்களும் மற்றும் ஷார்ட் ஃபிலிம்ஸை பற்றி ரிவ்யூவும் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.